சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் இத்தனை கவலைகளும் குழப்பங்களும்? உன் மனதில் தெளிவாக இரு. எந்த சூழ்நிலையிலும் மனதை குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாயிரு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது எதற்காக இத்தனை பிரச்சனைகள் சுழல்கிறது? இத்தனை சோதனைகளை நீ ஏன் தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டும்? எதற்காக உன்னை சுற்றி எதிர்மறை நிகழ்வுகள் நிகழ்கிறது என்பதை பற்றி எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு காண முடியும். நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன், உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி என்று. இந்த விதியின் விளையாட்டை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரத்தில் உன் கவலைகளும் கண்ணீரும் ஒரு முடிவுக்கு வரும். நான் சொல்வதை கவனமாக கேள். இதை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் நேரத்தில் உன் பிரச்சனைகளின் முடிவை கண்டுபிடித்து விடுவாய். ஒருவர் உனக்கு வேண்டிய உதவி செய்கிறார் என்றால் முற்பிறவியில் அவர் உன்னிடம் உதவி பெற்றவராக இருக்கும். அந்த கடனை அடைக்கவே இந்த பிறவியில் உன்னிடம் அன்போடு இருக்கிறார்கள். அதுபோலத்தான் உன்னை யாராவது ஏமாற்றிவிட்டு சென்று விட்டார்களோ, உன் மனதை காயப்படுத்தி விட்டு சென்றாலோ, நீ செய்த கர்மாவை கழிக்கவே அவர்கள் இப்பிறவியில் உன்னை பின்தொடர்கிறார்கள். எப்போதோ யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மை தீமைகளை இப்பொழுது நீ பெற்று கொண்டிருக்கிறாய். உன் கர்மாக்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவருக்கும் கர்மா என்ற ஒன்று இருக்கிறது. அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரேனும் மூலமாக அவர்களுக்கு பெறக்கூடும். என் அன்பு குழந்தைகளே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ கர்மாவை கழிக்கும் பொழுது நீ யாரையும் தூற்றிவிடாதே. எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக்கொள். யாரையும் ஒரு பொழுதும் பழித்து விடாதே. அதன் மூலம் உன் கர்மாவை நீ நீடித்து கொள்ளாதே. நீ கஷ்டப்படும் பொழுதும் கண்ணீர் சிந்தும் பொழுதும் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே வரும். ஆனால் நீ மனம் உடைந்து பழிச்சொற்களை வீசும் பொழுது, மற்றவர்களை தூற்றும் பொழுதும் உன் கர்மா நீடித்துவிடும். அவர்கள் செய்யும் செயல்களுக்கான வினையை அவர்கள் அனுபவித்தே தீருவார்கள். கடவுள் கூட மன்னித்து விடலாம், ஆனால் கர்மா ஒருபோதும் மன்னிக்காது. இப்போதாவது புரிந்து கொள். நீ சிரித்து சந்தித்ததும் பழகியதும் இப்போது அழுது கொண்டே இருப்பதும் எல்லாமே விதியின் விளையாட்டு மட்டுமே. உன் துன்பம் நாட்களும் வாழ்க்கையின் சுழற்சி காலம்தான். இப்பொழுதும் நீ துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருந்தால் நிச்சயம் உனக்கான இன்பங்கள் உனக்காய் காத்திருக்கும். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகள் என்று தானே வருந்தி கொண்டிருக்கிறாய்? நிச்சயமாக இல்லை. எந்த தாயாவது தன் பிள்ளையை தண்டிப்பாரா? தனது பிள்ளையை சோதிப்பாளா? அப்படி இருக்க நான் எப்படி உன்னை தண்டிப்பேன், சோதிப்பேன்? நானே உனக்கு தாயும் தந்தையுமாக எல்லாம் இருந்து பாதுகாப்பேன். உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பேன். என்னை நம்பிய உன் வாழ்க்கை என்றும் பொய்க்காது. சாயப்பா, நான் இருக்கிறேன். எதற்கும் தயங்காமல் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.